வணக்கம். நம்மளோட கோழி பண்ணை என்னோடது இல்லை, நம்மளோடது. இந்த மக்களுக்காக தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4000 கோழிகள் இங்கே இருக்குது. நேற்று ஒரு 3000 கோழி வந்தது. 2500 கோழி கிட்ட மக்கள் வாங்கிட்டு போயிட்டாங்க. இதோட விழிப்புணர்வு நிறைய பேருக்கு தெரியல. கோழி வளர்த்தா செத்துருமோ, கோழி வளர்த்தா பாம்பு வருமோ, கோழி வளர்த்தா கீரிப்புள்ள வருமோ, எல்லாமே வரும். மனுஷன் நடந்து போனவங்க தான் லாரி வருது, பஸ்ஸு வருது, ஸ்கூட்டர் வருது. அதனால் ரோட்டில் நடக்காமையாக இருக்கும், நடந்துட்டு தானே இருக்கும். அந்த மாதிரி இந்த கோழியை நீங்கள் வளர்த்தீங்கன்னா எந்த பாம்பும் வராது, எந்த கீரிப்புலையும் வராது. நம்ம பாதுகாப்பாக எப்படி நம்ம பிள்ளைகளை வளர்க்குறோமோ, இன்றைக்கி பிள்ளைகளை வளர்த்தா கூட அந்த நிறைய பிள்ளைகள் சாப்பாடு நிறைய பேரண்ட்ஸுக்கு போடுறது கிடையாது. ஆனால் இந்த கோழிகளை நீங்கள் வளர்த்தா நீங்கள் நல்லா இருக்கலாம், யார் கையும் எதிர்பார்க்காம இருக்கலாம். என்னோட ஆசை என்ன, விவசாய ஏழை மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு தொழிலை வச்சு கொடுத்து அதன் மூலயமா அவங்க முன்னேறணுன்றது தான் என்னோட ஆசை. அதுக்காக தான் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா. இந்த கோழி வளர்க்குறதுனால என்ன நன்மைகள்ன்றத ஒரு நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஒரு 100 கோழி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எவ்வளோ நாள் வாங்கிக்கோங்க, 200-300 கூட வாங்கிக்கோ. ஆனால் 100 கோழி நீங்கள் வளர்க்குறீங்கன்னா ஒரு சின்ன கூண்டு கூட 10-15 இடம் இருந்தால் போதும். நீங்கள் வெளியில் விடணும்னு அவசியம் இல்லை, உள்ளுக்குள்ளேயே வளர்க்கலாம் இந்த கோழியை. அதுக்கு தேவையான தீனியும் தண்ணியும் நீங்கள் வச்சாலே போதும். இதுக்கு ஒன்றும் 8 மணி நேரம் நீங்கள் நிற்க வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ இந்த கோழி பண்ணையில் 4000 கோழி இருக்குது. இந்த 4000 கோழிக்கு அது பாட்டு தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருது. தீவனத்தை இன்றைக்கி காலையில் போட்டால் நாளைக்கு நைட் வரைக்கும் அதில் பாக்ஸ் இருக்குது. இதோ இந்த பாக்ஸ் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி பாக்ஸு, அப்படி தண்ணி இதோ இங்கே இருக்கும் பாருங்கள். இதெல்லாம் தீவனம் பாக்ஸ். இதில் தீவனம் கொட்டிட்டிங்கன்னா அது பாண்டு இருக்கும். வெறும் 450 ரூபா 550 ரூபா தான் இந்த பாக்ஸ். இதெல்லாம் 400 300 அவ்வளோதான் தண்ணிலாம். அதை வாங்கி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா இதுக்காக நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த கோழி 4 மாதம் கழித்து முட்டை போட ஆரம்பிச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 240 முட்டைகள் இந்த கோழி போடுது. இறப்பு சதவீதம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 1% தான். 1%னா ஒரு 100க்கு 1 கோழி. அது கூட நம்மளோட கேர்லெஸ்ஸும் நம்ம பார்க்காம விட்டுட்டால் தானே தவிர, அதுக்கு சரியான தீனி சாப்பாடு வைக்கலாம்னு தவிர மற்றபடி சாகவே சாகாது. 100% கேரண்டி. சரிங்களா. அதையும் தாண்டி இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒன்றுமில்ல, ஒரு 1.5 மாதத்து கோழி தான், ரொம்ப நாள்லாம் இல்லை. இதெல்லாம் 1.5 மாதத்து கோழி தான். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த கோழி முட்டையினால் ஒரு முட்டையை 10 ரூபாய்க்கு விற்கலாம். நாட்டுக்கோழி முட்டையை 10 ரூபாய்க்கு நீங்கள் விற்கலாம். 10 ரூபாய்க்கு ஒரு கோழி 100 கோழி ஒரு ஆளுக்கு தரும். அந்த 100 கோழி 60 முட்டை போட ஒரு நாளைக்கு கம்பல்சரியாக. 50 கூட வச்சுக்கலாமே. 50 கோழி முட்டைக்கு ஒரு முட்டைக்கு 10 ரூபா. 15 ரூபாய் 20 ரூபாய் விற்கிறாங்க. நம்ம அவ்வளோ ஆசைப்பட வேண்டாம். 10 ரூபா 10 ரூபாய் விற்றா கூட ஒரு நாளைக்கு நீங்கள் உட்காந்த இடத்துல உங்களுக்கு 500 ரூபா வருமானம். ஒரு கோழி குறைஞ்சது ஒரு 1.5 கிலோலேருந்து 1.25 கிலோ வரைக்கும் வளருது 4 மாதத்துலேயே. அப்போ ஒரு கோழியை விற்றீங்கன்னா குறைஞ்சபட்சம் 600 ரூபாய் 700 ரூபாய்லாம் சொல்கிறாங்க. நமக்கு அவ்வளோதான் வேண்டாம். 500 ரூபாய்க்கு கொடுங்க, 450 ரூபாய்க்கு கொடுங்க. என்னாச்சு, 10 கோழி விற்றா கூட 5000 ரூபாய், 500 ரூபான்னா கூட. கோழியை நீங்கள் விற்க தேவையில்லை. இந்த முட்டையை வச்சு நீங்கள் அதை எடுத்து மக்கள் இன்றைக்கி எவ்வளோ பேர் கோழி முட்டை கிடைக்காம தேடிட்டு இருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட கூட ஒரு 1500 முட்டை இருந்தது. ஒரே ஒரு ஆடு தான் போட்டோம், எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஒரே நாள் தான். அப்போது இதை ஏன் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது? கோழி வளர்த்தா இது நடக்குமோ, கோழி வளர்த்தா அது நடக்குமோ, எதனா ஒரு கற்பனை உங்களுக்குள்ளே பண்ணிக்கிறீங்க. தயவு செஞ்சு அந்த எண்ணத்தெல்லாம் மாற்றுங்க. சரியா. இதில் நல்ல வருமானம், நல்லா பண்ணலாம். 10-15 ஒரு கூண்டு இருந்தாலே போதுமானது. இந்த பாம்பு வந்துடும், கொத்திடும், அதெல்லாம் இங்கே எந்த பாம்பும் வரல. கிட்டத்தட்ட 1 வருஷமாக நம்ம வளர்த்துட்டு இருக்கோம், எந்த பாம்பும் வரல. அதனால் மக்களாகிய நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தாராளமாக இந்த கோழியை வளங்க. இந்த கோழியை 5 மாதம் டீவாக தான் உங்களுக்கு கொடுக்குறோம். சரியா. ஒரே ஒரு விஷயம் மறுபடியும் சொல்கிறவங்க எல்லாருக்கும், இதில் நான் சம்பாரிச்சோ இல்லை இதில் ஏதாச்சும் மெத வீடு கட்டலாம், இல்லை BMW காரில் வாங்கலாம் நான் வரல. மக்களுக்கு உண்மையே சேவையாக நல்லது செய்யணுன்ற